இஸ்லாமுடைய சொர்க்கத்தை குறித்து பார்க்கிறோம். சூராவுடைய 44, 51 முதல் 54 வசனங்களிலே பார்க்கிறோம். அழகிய கண்களையுடையதான கன்னிகளை நாங்கள் அவர்களுக்கு மனமுடித்து கொடுப்போம். இறைவன் மேலே நம்பிக்கையுள்ளவர்கள் அந்த தோட்டத்திலே நீரூற்றுகளிலே அங்கே வைக்கப்படுவார்கள். சூரா 52, 20 பார்க்கிறோம். அங்கே கொடுக்கப்படுகிறதான கன்னிகைகளுக்கு பெரியதான இச்சையான கண்கள் இருக்கும் என்று. சூரா 55, 54, 56 சொல்லுகிறது ஆண்களாலே தீண்டப்படாததான பெண்கள் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லி. சூரா 55, 70, 74 இஸ்லாமுடைய சொர்க்கத்தை குறித்து பார்க்கிறோம். அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்காக அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறதான பிரதிபலனாக இது இருக்கிறது என்று சொல்லி சூரா 56வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். சூரா 56, 35 முதல் 38 தான வசனங்களை பார்க்கிறோம். சம வயதுள்ள கன்னிகைகளாக அவர்கள் அங்கே இருப்பார்கள். சூரா 78வது அதிகாரத்தின் 31 முதல் 34 வரைக்கும் பார்க்கிறோம். இந்த சுனான் அல் திர்மிதியுடைய இந்த வால்யூம்ல பார்க்கிறோம். 21, 2687. Yeah, the number 72 ஹூரிஸ். குறைந்தபட்சம் ஒருவர் 72 ஹூரிஸ்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இன்பத்துக்காக கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர்களுடைய சூரா 55வது அத்தியாயத்தின் 56, 58 வசனங்களை பார்க்கிறோம். அதனுடைய சரியான அர்த்தப்படி அவர்களுடைய உறுப்புகளை யாரும் செக்சுவல் உடலுறவுக்காக திறக்கவில்லை என்கிறதான அர்த்தம் கொண்டதான அந்த வார்த்தை. அவர்கள் அந்த இடத்துல அந்த பார்க்கிறோம். அவர்கள் ரூபிகளை போல முத்துக்களை போல அழகாக இருப்பார்கள். சூரா அல் புகாரியுடைய வால்யூம் 4 புக் 55 எண் 544 பார்க்கிறோம். இங்க இருக்கிற ஹூரிஸை பற்றி சொல்லப்படுகிறது. அவங்க சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, எச்சில் இருக்காது, அவர்களுக்கு எந்த விதமான இந்த மாதிரி எச்சில் ஊறுகிற காரியமே இருக்காது. அவர்கள் ஆறாமை போல 90 நீளமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல் திருமதி வால்யூம் 2 பார்க்கிறோம். அந்த ஆண் 30 வயதுள்ளவனாக 30 years old ஆண் 30 வயதுள்ளவனாக இருப்பான். 100 ஆண்களுக்குரியதான வீரியம் அவனுக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். நான் படித்ததான 78, 33 சூராவுடைய அந்த வசனத்தை குறித்து இப்னு கதீர் விளக்கம் கொடுக்கிறார். சொர்க்கத்தில் இருக்கிறதான இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த கன்னி பெண்களுடையதான அந்த மார்பகங்கள் வட்டமான முழுமையான தொங்கிக் கொண்டிருக்கிற மார்பகங்கள் அல்ல, வட்டமான முழுமையான மார்பகங்களாக இருக்கும். அந்த இப்னு கதீர் அவர்களுடைய அந்த சூரா 56, 35, 37 இப்னு கதீர் கொடுக்கிற அடுத்த விளக்கத்திலே பார்க்கிறோம். ஒரு நாளிலே 100 பெண்களோடு கூட ஒரு மனிதன் செக்ஸ் உறவு வைத்துக் கொண்டிருப்பான். 24 மணி நேரம் ஒரு நாளில இந்த கணக்கு நீங்க செஞ்சீங்கன்னா நித்தியமாக ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு பெண்ணோடு கூட செக்ஸ் வச்சிட்டு இருக்கிறதா சொர்க்கத்துல இருக்குது. இது எப்படி வாசிக்கிறது? திருமதியுடைய வால்யூம் 2, 35, 40 பக்கங்கள்ல சொல்லுது. அவர்களுடையதான கையும் காலும் பாத்தீங்கன்னா சிவப்பான கிளாஸ் போல வெள்ளை கிளாஸ் போல இருக்கும். எலும்புகள் கூட தெரியும். அவர்களிடத்துல இருந்து எந்த விதமான நீர்களும் சுரக்காது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதை கமெண்ட் பண்ணுகிறதான இஸ்லாமுடைய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் அல் சுயூத்தி அவருடைய பக்கம் 351 சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் அந்த ஹூரியோடு செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளும் போது அவளுடைய கன்னித்தன்மையை நாங்கள் காண்கிறோம். எலும்பினதான ஆணுறுப்பானது அந்த விரைத்த நிலையிலிருந்து அது திரும்ப சாதாரண நிலைக்கு வர்றதில்லை. அந்த எலும்பினதான ஆண்குறி எலும்பின நிலையிலேயே நித்தியமா இருக்குது. அப்பிடைசிங் வஜைனா என்கிறதான அந்த வார்த்தை தான் அங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது திருப்தி அடையாத வஜைனா பெண் உறுப்பு தான் அங்க இருக்குது. இதுல இருந்து நான் எதையுமே கூட்டி குறைச்சு சொல்லல. இஸ்லாமிய ஆதார நூல்கள்ல இஸ்லாமுடைய சொர்க்கத்துல இஸ்லாமிய நம்பிக்கையாளர்களுக்கு இருக்கிற நிலை என்ன என்பதை தான் நான் பார்த்திருக்கிறோம். இந்த குர்ஆனுடைய சொர்க்கத்துல ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் நீங்க செக்ஸ் வச்சிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு வெவ்வேறு அறைகள்ல இருக்கிறதான பெண்களோடு கூட நித்தியமா செக்ஸ் வச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு அங்க மது பரிமாறப்படும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு இறைச்சி இருக்கும். அங்க நித்தியமா உங்க விரைப்பு ஆண்குறியுடைய விரைப்பு தூக்கிட்டு தான் இருக்கும். நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு கையில மது இருக்கும், ஒரு கையில விரைச்சிட்டு இருக்கும், ஒரு கையில அப்படியே ரூமுக்கு நடந்துட்டு இருக்கிறது தான் சொர்க்கமாக காணப்படுகிறது. That is a picture of a brothel. Yes, இதுதான் வந்து ஒரு